விடை தெரியாமல் ஒரு விடிவு காலம் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியல. முகப்பரு. இப்போ இந்த முகப்பரு ஏன் வருது, அது எப்படி எளிமையாக வீட்டில் இருந்தபடியே சரி பண்ணிக்கலாம், உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய வகையில், உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் உங்களது முகம் பொலிவாக மாறும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றே உலகு. வணக்கம் 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 வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா முகப்பரு. நிறைய மாணவ மாணவிகளுக்கு, ஏன் வந்து ஒரு 7வது 8வது படிக்கிற குழந்தைகளுக்கு கூட இந்த முகப்பரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை பார்க்க முடியுது. நிறைய குழந்தைகள் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள்ள வரத்துக்கு இந்த முகப்பரு வந்து காரணமாக இருக்குது. கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், ஏன் திருமணமான பெண்களுக்கு கூட இந்த முகப்பரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலைமையை நாம் பார்க்குறோம். இந்த முகப்பரு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அப்படியே சிகப்பாக இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து கருப்பு கலரில் இருக்கும். நிறைய பள்ளங்கள், அதாவது முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முகப்பரு உருவாகி பள்ளங்கள் வரைக்கும் போய் அது தீராமல் இருக்கக்கூடிய நிலையில் நிறைய பெண்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்குறோம். நாம் ஒரு விடை தெரியாமல் ஒரு விடிவு காலம் இல்லாமல் நிறைய பெண்கள் வந்து இதுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் விடை தெரியல. ஸோ இப்போ இந்த முகப்பரு ஏன் வருது, அது எப்படி எளிமையாக வீட்டில் இருந்தபடியே சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு. முகப்பரு வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பித்தம் உடம்புல அதிகமானுச்சுன்னா முகப்பரு வரும், உடம்புல சூடு அதிகமாகும் பொழுது முகப்பரு வரும், மலம் சரியானபடி கழிக்காத போது, மலச்சிக்கல் இருக்கிற போது முகப்பரு வரும், சளி அதிகமாக தேங்கும் பொழுது முகப்பரு வரும். பெண்கள், மென்சஸ் ஆகக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சரியாக இருக்கும் பட்சத்தில் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த முகப்பரு இருக்காது. மாதவிடாய் வந்து மாறும் பொழுது 28 நாளைக்கு ஒரு முறை வந்து மாதவிடாய் வரணும். அந்த 28 நாளைக்கு ஒரு முறை மாதவிடாய் இல்லாமல் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை வருது, ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வருது, இல்லை ஒரு 40 நாள் 45 நாளைக்கு ஒரு முறை வருது, இல்லை பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து மிக அதிகமாக இரத்தப்போக்கு இருக்கிறது, இல்லை சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 18 நாள் 20 நாள்லேயே வந்து அந்த பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதவிடாய் கோளாறுகள் இருப்பவர்களுக்கு வந்து முகப்பரு வரும். நிறைய பெண்கள் பார்த்திங்க அப்படின்னா மெனோபாஸ் டைம் சொல்லுவாங்க, 50-55 வயசில் கூட முகப்பரு வரும். அதுவும் அவங்களுக்கு வரக்கூடிய முகப்பரு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், அப்படியே கட்டுக்கட்டியே பெருசாக வரும். இந்த மாணவ மாணவிகளுக்கு குழந்தைங்களுக்கு வரதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக வரும். அந்த வயதானது ஒரு 50-55 வயசு ஆகும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவலில் கட்டியாக வரும், சூட்டுக்கொப்பளம் மாதிரி பெருசாக இருக்கும். அது முகப்பரு தான். ஸோ இதை எப்படி வந்து எளிமையாக தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னா, உணவு முறைகளில் மாற்றம் வேணும், மலச்சிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக பார்த்துக்கணும், சளி தேங்காமல் பார்த்துக்கணும், பித்தம் குறையணும். பித்தம் குறையணும்னா வந்து டீ காபி அதிகமாக குடிக்க வேண்டாம், டீ காபி குடிக்கக்கூடாது, முட்டை சேர்க்கக்கூடாது, பால் உணவுகள் கண்டிப்பாக தவிர்த்திடணும், இரவு தூக்கம் என்பது 8 மணி 9 மணிக்கெல்லாம் படுக்க ஆரம்பிச்சிடணும், நீண்ட நேரம் கண் விழிச்சிருக்கும் போது கண்டிப்பாக பித்தம் அதிகமாகி உடம்பு சூடு அதிகமாகி வந்து இந்த முகப்பரு வருவதற்கு காரணமாக அமையுது. அதனால தான் குழந்தைகளுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர்கள் கல்லூரியில் படிக்கிறதுனாலையும் ஸ்கூலில் படிக்கிற காலத்தினாலையும் அவங்க வந்து ஒரு நைட்டு 12 மணி வரைக்கும் நிறைய குழந்தைகள் படிக்குது. ஒரு 11:30 மணி 12 மணி இல்லாமல் குழந்தைங்க தூங்குறதே கிடையாது இன்றைக்கி. ஏன்னா படிப்பு ஏன்னா வந்து அடுத்த லெவல் போகணும், நிறைய படிக்கணும், மார்க் வாங்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு 12-1 மணி வரைக்குமே படிக்கிறாங்க. நம்ம தாய் தந்தைகளும் என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கட்டும் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. மார்க் நிறைய எடுக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும். உண்மையிலேயே உங்களுடைய நோக்கம் சரிதான், ஆனால் அந்த நோக்கம் வந்து அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கை வச்சிருது. அப்போ அந்த உடம்பு சூடு அதிகமாகும் பொழுது அவ்வளோ நாள் படிச்சிருப்பாங்க, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சை சமயத்தில் வந்து தலைவலி வந்துடும், சளி வந்துடும், காய்ச்சல் வரும். பரீட்சை ஹாலில் போய் உட்காரும் பொழுது பார்த்தீங்கன்னா எல்லாம் படிச்சுட்டு போவாங்க, ஹாலில் உட்காந்தோன்னே அப்படி பிளாங்க் ஆயிரும், ஒன்றுமே தெரியாது. ஐயோ இந்த கேள்வி வந்துடும், கேள்வி எடுத்து பார்த்தவொடனே ஐயோ படித்தேனே, நேற்று நைட்டு தானே படித்தேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு ரீகாலே பண்ண முடியாது, கொண்டு வரவும் முடியாது. என்னோடய நிகழ்ச்சிகளில் பல முறை நான் சொல்லியிருக்கேன், இரவில் வந்து சீக்கிரமாக குழந்தைங்களை தூங்க வச்சுட்டு காலையில் ஒரு 4:30 மணிக்கு எழுப்பி விட்டு படிக்க வைக்கும் பொழுது இந்த மாதிரி பாதிப்புகளிலிருந்து நாம் விடுபட முடியும். அதனால் குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 9 மணிக்கு மேலே கண் விழிச்சிருக்க வைக்க வேண்டாம். அது நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னாவே வந்து முகப்பொருள்லாம் போயிடும்,
உடம்போல வந்து அந்த குழந்தைகள் ஏற்படக்கூடிய சளி காய்ச்சல் எதுவுமே வராமல் இருக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நாம் சரி பண்ணாலுமே இலகுவாக சில பூச்சிகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் மேல் பூச்சி என்ன பண்ணலாம் அப்படின்னா, மிக ஈஸியாக எளிமையாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எலுமிச்சம் சாறு தான். எலுமிச்சம் சாறு எடுத்துகிட்டு சந்தனக்கட்டை, நல்லதொரு சந்தனக்கட்டை எடுத்துகிட்டு அந்த சந்தனக்கட்டையை நல்லா உரசிட்டு அதில் எலுமிச்சம் சாறை பிழிஞ்சி நல்லா பேஸ்ட்டு மாதிரி பண்ணிவிட்டு காலையிலையும் சாயங்காலமும் நல்லா முகம் முழுவதும் தேய்ச்சிட்டு ஒரு 20 நிமிடம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வரணும். குளிர்ந்த நீரில் வாஷ் பண்ணிட்டு வரணும். அதே போல் மஞ்சள் தேய்ச்சி குளிக்கணும். கண்டிப்பாக மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிறது தான் நம்முடைய பாரம்பரியம். அதுவும் குறிப்பாக மஞ்சள் வந்து எங்கே தேய்க்கணும் அப்படின்னா, முகத்தில் காட்டிலுமே பெண் உறுப்பு, அந்த பிறப்பு உறுப்பில் வந்து மஞ்சளை வந்து நன்றாக தேய்க்கணும். வயிற்று பகுதியில் தேய்க்கணும், முதுகு பகுதியில் தேய்க்கணும். அங்கெல்லாம் தேய்க்கும் பொழுது தான் கர்ப்பப்பை பலம் பெறும், முகப்பரு வந்து உங்களுக்கு நீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யணும். இன்னொரு முறையும் இருக்குது. வெந்தயம், வெந்தயத்தை எடுத்துகிட்டு இரவு நேரத்தில் ஊற வச்சுருங்க. ஒரு கைப்பிடி இருந்தால் போதும். ஊற வச்சுட்டு காலையில் எழுந்த உடனேயே நல்ல மைய அரைக்கணும். மிக்சியில் போட்டு அரைக்கிறத விட கல்லில் அரைக்கணும். கல்லில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய அம்மின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அம்மியில் வச்சு நல்லா அரைக்கும் பொழுது அப்படியே வந்து நுரை தள்ளிக்கிட்டு வந்து அப்படியே அந்த ஒரு பேஸ்ட் வரும். அந்த பேஸ்ட்டை முகம் முழுவதும் நன்றாக தடவிக்கொண்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு குளிச்சுட்டு வரும்போது, காலை மாலை குளிச்சுட்டு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த முகப்பரு எல்லாம் நீங்க ஆரம்பிச்சிடும். மறிக்கொழுந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவிற்கு மறிக்கொழுந்து எடுத்துட்டு மஞ்சத்தூள், இல்லைன்னா வந்து கிழங்கு மஞ்சள், அது கொஞ்சம் நல்லா உரசி எடுத்துக்கணும். இல்லைன்னா வந்து ஒரிஜினலாக வீட்டிலேயே உங்களால் அரைக்க முடியாது, அரைச்சி பவுடர் வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போதும். ஒரு கைப்பிடி அளவிற்கு வந்து மறிக்கொழுந்து, ஒரு கைப்பிடி அளவிற்கு வேப்ப இலை. இந்த வேப்ப இலையும் மறிக்கொழுந்தையும் அடிச்சுட்டு ஜூஸ் எடுத்துக்கணும். நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அரைச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோன்னா, நல்லா ஒரு துணியில் கட்டி, வெள்ளைக்கலர் துணியில் கட்டினீங்கன்னா அப்படியே ஒரு ஜூஸ் மாதிரி வந்துடும். அந்த ஜூஸ் எடுத்துகிட்டு அதில் மஞ்சத்தூளை நீங்கள் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணணும். மஞ்சத்தூள் அரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணினீங்கன்னா ஒரு பேஸ்ட் கிடச்சிரும். அந்த பேஸ்ட்டை முகம் முழுவதும் அப்ளை பண்ணிவிட்டு காலையிலையும் மாலையிலையும் அதுக்கப்புறம் ஒரு குளிர்ந்த நீரில் நீங்கள் கழுவி வரும்பொழுது நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். சந்தனக்கட்டையை, வெறும் சந்தனக்கட்டையை மட்டுமே உரசி பூசிக்கிட்டு வந்தாலும் நல்ல மாற்றம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து சின்ன வெங்காயத்தை நல்லா அரைச்சிக்கிட்டு அந்த ஒரு சாறை நீங்கள் தடவிட்டு வந்தாலுமே அந்த முகப்பருகள்லாம் போக ஆரம்பிக்கும். மறிக்கொழுந்து எடுத்துக்கோங்க. மறிக்கொழுந்தோடு சேர்த்து நாட்டுப்பால் இருக்கு இல்லையா, நாட்டு பசும்பால் எடுத்துக்கோங்க. அதோடு வந்து பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. கசகசா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவிற்கு வந்து மறிக்கொழுந்து சாறு, கசகசா ஒரு ஸ்பூனு, ஒரு 5-6 பாதாம் பருப்பு. இந்த கசகசா ஒரு ஸ்பூனையும் பாதாம் பருப்பையும் நல்லா அரைச்சிட்டு இந்த மறிக்கொழுந்து சாதத்தில் வந்து மறிக்கொழுந்து ஜூஸில் வந்து போட்டுருங்க. அதில் போட்டுட்டு நாட்டு பசும்பால் கிடைக்கலன்னா ஆட்டுப்பால், அது ரெண்டுமே கிடைக்கலன்னா தேங்காய் பால். நாட்டு பசும்பால் இல்லாட்டினா ஆட்டுப்பால் கிடைக்கலன்னா தேங்காய் பால் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக முகம் மூலம் தடவிக்கணும். இந்த பகுதிகளெலாம் தடவினா இந்த கருப்பெல்லாம் போயிடும், எல்லா பகுதிகளிலுமே. இதை தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் குளிச்சுட்டு வந்தீங்கனாலுமே நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். வீட்டில் தேவையில்லாமல் நம்ம வந்து கட் பண்ணி போடுறோம் இல்லையா, என்ன போடுறோம் நம்ம, காய்கறிகள், கத்திரிக்காய், புடலங்காய், தக்காளி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை அப்படியே எடுத்து அதையும் மிக்சியில் அடித்து பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு குளிச்சுட்டு வந்தீங்கனாலும் நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது ரோட்டில் நீங்கள் நடந்து போனீங்கன்னா உங்களை கடந்து போகக்கூடிய நபர்கள் அத்தனை பேருடைய கண்களும் உங்கள் மீது இருக்கும். நான் சொல்கிறது ஆண்களுடைய கண்கள் கிடையாது, பெண்களுடைய கண்கள். பெண்களே உங்களை பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணுக்கிட்ட இவ்வளோ ஒரு மாற்றம் இருக்குது. மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சார்ந்த மேக்கப் போடுறது தெரிஞ்சிடும். எந்த மேக்கப்புமே போடலை, பவுடர் அடிக்கலை, ஆனால் முகத்தில் இவ்வளோ ஒரு பொலிவு, இவ்வளோ ஒரு அழகு, இவ்வளோ ஒரு தெய்வீக கலை இருக்குது அப்படிங்கிறத பெண்களே பார்த்து பொறாமப்படுவாங்க. முகப்பருலாம் போயிடும். முகப்பரு தயவுசெய்து கிள்ளிடாதீங்க. முகப்பரு கிள்ளினீங்கன்னா வீக்கம் வந்துடும். முகப்பரு மட்டும் கிள்ள வேண்டாம். நீங்கள் தயவு செய்து கிள்ளிடாதீங்க. நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் இருக்கீங்க, இல்லை காலேஜில் இருக்கீங்க, இல்லை பணியில் இருக்கீங்க, அந்த சமயத்தில் முகப்பரு இருக்குது, முகப்பரு எரிச்சலாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் வேணாம். உங்கள் எச்சில் இருக்குல்ல, உங்கள் எச்சிலை எடுத்து நீங்கள் வச்சிங்கனாவே அந்த முகப்பரு வந்து அந்த எரிச்சல் அடங்கிடும். எச்சிலுக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல். இந்த ஆடு மாடெல்லாம் என்ன ஆகுனா அதுக்கு வந்து அடிபட்டுரும். அப்போ தன்னுடைய நாக்கு இருக்குல்ல, தன்னுடைய நாக்கிலே வந்து அந்த புண்ணை அப்படி பண்ணி நக்கிடும். அந்த எச்சிலில் வந்து அந்த புண்ணை வந்து சரி பண்ணிடும்.
நமது எச்சில் வந்து அவ்வளோ ஒரு ஆற்றல் வாய்ந்தது. அப்போ அந்த எச்சில் எடுத்து நீங்கள் வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எரிச்சல் அடங்கிடும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய வகையில், உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் உங்களது முகம் பொலிவாக மாறும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். In the path of truth. எனக்கு என்ன வைத்தியர் மாதிரி தெரியல, அவரு சிஸ்டர் மகா போதிதர். Modern age spiritual guru. People's doctor is the magnet of universal energy. ஒரே சிகிச்சை ஒட்டுமொத்த தீர்வு. His divine aura helped millions to overcome karma. நான் குழந்தைங்களுக்கு பைசா வாங்குறது இல்ல, குழந்தைங்கிறது தெய்வத்துக்கு சமமா நான் பார்க்கறேன். கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவையை நினைச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். Spreading the heritage of Tamil medicine across the globe. Every day, thousands of patients await his sacred touch. என்ன வியாதி என்ன பயப்பட வேண்டாம். Guiding light for inner peace and self-awakening. உங்களது எண்ணங்களை வலிமையாக்குங்கள், நீங்கள் வலிமையாகுங்கள். இதுதான் நிஜம். For life, transforming divine experience. நமது தமிழை புரிந்து கொள்ளுங்கள், தமிழ் மருத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், பாரம்பரியத்தை உணர்ந்து கொள்ளுங்கள், நமது வாழ்க்கையை மேம்படும். இந்த பாசிட்டிவ் அட்டிட்யூட் இதுதான் நம்மளை மேன்மைப்படுத்தும். Ha ha ha!